வணக்கம். பால்ஸ் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேள்வித்தொடர் 7. இன்று ஹேஸ் என்ற வார்த்தையில் தொடங்கும் 20 கேள்விகளை நாம் பார்ப்போம். ஒரு கேள்வி ஹாவில் ஆரம்பிக்கணுமா ஹேஸில் ஆரம்பிக்கணுமான்னு தெரியாமல் நம்ம நிறைய பேர் நிறைய தப்புகள் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் வாக்கியங்களில் கூட நம்ம ஹேவையும் ஹேஸையும் தப்பாக யூஸ் பண்ணுறோம். இதை பற்றியெல்லாம் நான் என்னோட டென்ஸ் பற்றி போட்டிருக்கிற வீடியோஸில் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டென்ஸோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வி எப்போ ஹேவில் ஆரம்பிக்கும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஒரு கேள்வி எப்போ ஹேஸில் ஆரம்பிக்கணும்னா அதோட சப்ஜெக்ட், அதாவது செயலை செய்பவர் இல்லைன்னா செய்வது என்னதான் இருக்கணும்னா ஹீ, அவன்னா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சாமுவேல், ஜான், அரவிந்த், அல்லது ஷீயா இருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் சாரா, ஹெலன், ரம்யா, அல்லது இட்டா இருக்கலாம், அது. எக்ஸாம்பிள்ஸ் கேட், பேரட், பில்டிங். அதே மாதிரி வேர்ப் வினைச்சொல் எப்போவுமே V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா த சங் சிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஃபினிஷ்ட் ஃபினிஷோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஈட்டன் ஈட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ட்ரான் ட்ராவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இனி நம்ம கேள்விகளை பார்ப்போமா? Has the Chennai bound train left? சென்னை செல்லும் ரயில் புறப்பட்டு விட்டதா? Has your baby slept? உங்கள் குழந்தை தூங்கி விட்டதா? Has the movie begun? படம் தொடங்கிவிட்டதா? Has Samuel written his science test well? சாமுவேல் தனது அறிவியல் தேர்வை நன்றாக எழுதியிருக்கிறாரா? Has Sarah spoken to you about her plan? சாரா தனது திட்டத்தை பற்றி உங்களிடம் பேசியிருக்கிறாரா? Has the doctor come? மருத்துவர் வந்துவிட்டாரா? Has the cat caught a mouse? பூனை எலியை பிடித்திருக்கிறதா? Has the bell rung? மணி அடித்திருக்கிறதா? Has the bridge construction been completed? பாலம் கட்டும் பணி முடிக்கப்பட்டு விட்டதா? Has your house been painted? உங்கள் வீட்டிற்கு வண்ணம் தீட்டப்பட்டுள்ளதா? Has the important mail been sent? முக்கியமான அஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளதா? Has the rare celestial event been captured by the automatic camera? அரிய வான் நிகழ்வு தானியங்கி கேமராவால் படம் பிடிக்கப்பட்டுள்ளதா? Has the robber been caught by the public? கொள்ளையன் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு விட்டானா? Has John been liked by all his friends? ஜான் அவரது எல்லா நண்பர்களாலும் நேசிக்கப்படுகிறாரா? Has the creeper rose plant been watered? கொடி ரோஜா செடிக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டு விட்டதா? Has Sarah resigned her job? சாரா தனது வேலையை ராஜினாமா செய்து விட்டாரா? Has John lost his wallet? ஜான் தனது பணப்பையை தொலைத்து விட்டாரா? Has the flight from Dubai landed? துபாயிலிருந்து வந்த விமானம் தரையிறங்கி விட்டதா? Has he eaten anything in the morning? அவன் காலையில் ஏதாவது சாப்பிட்டானா? Has she completed her task? அவள் தன் பணியை முடித்து விட்டாளா? பிழை இல்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்த விரும்பும் அனைவரிடமும் இருக்க வேண்டிய மிக சிறந்த வழிகாட்டி மற்றும் பயிற்சி கையேடு பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.